சந்தோஷம் அது எங்க கிடைக்கும்? தினமும் புது புது மாற்றங்களை பார்க்கிற இந்த வாழ்க்கையில நான் சொல்ல போற இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கேட்டீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. நம்ம சின்ன வயசுல அப்புறம் பெரியவனானதும் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் சேரும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல போறது ஒரு குடும்பத்தோட ஸ்டோரி. அதுவும் என் குடும்பத்தோட. மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம குடும்பம் இனியும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும் லைஃப்ல என் மாமா எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. என்னுடைய மாமா பிறந்த நாள் வந்ததுனால நாங்க ஃபேமிலியா எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். அதுக்காக காலையிலே மாமா கிட்ட போயிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மதிய லஞ்ச் பிரியாணி செய்யலாம் சொல்லி ஒரு பிளான் பண்ணிருந்தோம். அதுலயும் என் வீட்டுல பிரியாணி செய்யறதுக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்காரு சொன்னா நீ நம்புவீங்களா? அது வேற யாரும் இல்லைங்க, என் அண்ணனோட பிரியாணிக்கு என் ஃபேமிலி ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுனதுக்கு அப்புறம் கூட கையில ஸ்மெல் போகாத அளவுக்கு இருக்கும். அப்புறம் ஃபேமிலியோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். வாங்க பாக்க. நீங்களும் உங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் இல்ல 1000 மனஸ்தாபங்கள் இருந்தாலும் ஃபேமிலியோட இருக்கிற அந்த ஒரு லைஃப்ல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கடைசியா என் மாமா கேக் வெட்டி இருந்தோம். வாங்க பாக்கலாம். உண்மையை சொல்லணும்னா சொந்தத்துக்குள்ள தோத்து போறவனை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 2 சாமுவேல் 7:29 உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியனின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதம் 91 10ஆம் வசனத்துல ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நீங்களும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன். யாரையும் பணத்தை பார்த்து குணத்தை பார்த்து நேசிக்காதீங்க, உண்மையான பாசத்தை கொடுங்க. ஏன்னா பாசத்துக்கு எல்லாருமே அடிமையா இருப்பாங்க. ஏன்னா என்னையும் உங்களையும் படிச்ச கடவுள் கூட பாசம் காட்டதான் சொல்லி கொடுத்தாரு தவிர பகையை. காலம் சொல்லும் போது இதே போல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஷாலோம் மெரேன்.